அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கே. இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாங்களா? ஒரு ஊரில் இருந்த ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர், பெரிய மனுஷர் ஒருத்தர் வந்து அந்த ஊரில் இருந்த மக்களுக்கெல்லாம் நல்ல சுவையாக அன்னதானம் தடபுடலாக விருந்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏற்பாடு செய்கிறாரு. அதற்கான சமையல் ஏற்பாடுகள் எல்லாம் சேர்ந்து சாமான்கள், சமையல் சாமான்கள் எல்லாம் வாங்கி போட்டு நல்ல சமையல் ஆட்கள்லாம் வச்சு சூப்பராக சமைச்சிட்ருக்காங்க. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. மக்களும் உணவு இந்த நேரத்துக்கு பரிமாறப்படும் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அறிவிக்கப்படுது. மக்களும் அதே போல் திரண்டு சாப்பிட்றதுக்காக வர்றாங்க. உணவு சமைச்சிட்ருக்கிற பொழுதில் அந்த உணவு சமைச்சிட்ருக்க அந்த சாம்பார் பாத்திரம் இருக்குங்க இல்லையா, சமைச்சிட்ருக்கப்போ திறந்து கிண்டிகிட்டு இருப்பாங்கள்ல, அப்படி கிண்டிகிட்டு இருக்கார் அந்த சமையல்காரர். அது வந்து திறந்த வழியில் தான் சமைச்சிட்ருக்காங்க. அப்போ அந்த வானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கழுகு ஒரு பாம்பை கீழே இருந்த பாம்பை எடுத்துகிட்டு பறந்து போய்கிட்டு இருந்த கழுகு வந்து அந்த பாம்பை காலில் கொத்தி பிடிச்சிட்டு, தன்னோட இரையை பிடிச்சிட்டு அந்த சமையல் செய்கிற இடத்த கடந்து பறந்து போயிட்டுருக்கு. அப்படி பறந்து போகிறப்ப அந்த பாம்பு தற்செயலாக, அது வேணும்னு செய்யலாம், தற்செயலாக அந்த பாம்பு அந்த கழுகுகிட்டேருந்து எப்படியாவது விடுபடணும் அப்படிங்கிறதுனால அது தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கப்ப தன்னாலேயே தன் வாயிலிருந்து விஷம் வந்து அப்படியே அது உமிழுது. அந்த மேலே பறந்து போயிட்டுருக்கப்ப அந்த விஷத்தை கக்கியதான விஷயம் வந்து நேராக இங்கே சமைச்சிட்ருக்காங்க இல்லையா, அந்த இடத்த நோக்கி கீழே விழுந்தது அந்த சமையல் பாத்திரம், அந்த சாம்பார் செஞ்சிட்ருந்த பாத்திரத்துக்குள்ளே சாம்பாரில் விழுந்துருச்சு அந்த விஷம். ஆனால் இது யாருக்குமே மேலேருந்து விழுந்தது யாரும் கவனிக்கவும் இல்லை. நல்லா சுவையாக சமைச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு இதை யாருமே கவனிக்காமல் மக்கள் எல்லாம் சாப்பிட வந்தவங்களுக்கு சுவையாக பரிமாறி எல்லாம் சாப்பிட்றாங்க. அந்த விஷம் கலந்த சாம்பாருங்கிற தெரியாமையே எல்லாருமே சாப்பிட்டு, மக்கள் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ஒவ்வொருத்தராக சாப்பிட்டு முடிக்க மயங்கி விழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பெரியவருக்கு அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்னடா நம்ம எல்லாருக்கும் நல்ல விருந்து வைக்கணும், நல்லா சாப்பிடணும்னு நினச்சோமே, இப்படி நம்ம சாப்பாடை சாப்பிட்டு இப்படி இவங்க மயங்கி விழுக ஆரம்பிக்கிறாங்கன்னு எதுக்காக விழுகிறாங்கன்னு பார்த்து ஒவ்வொன்றா சுதாரிக்கிறதுக்குள்ளேயே ஒவ்வொருத்தராக இறந்து போகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, இறக்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு எதுக்கு என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த விருந்து சாப்பாடை சாப்பிட்ட அனைவருமே இறந்துடுறாங்க. அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. ஐயோ, இப்படி நம்ம வைக்கணும்னு நினச்சோமே, ஏன் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு இனிமேல் யாரும் அந்த சாப்பாடை பரிமாறாதீங்கன்னு அதோடு நிப்பாட்டிட்டு எதில் குறை இருக்குது என்னன்னு சொல்லி கடைசி பார்த்தா அந்த சாம்பாரில் விஷம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு அதை அப்படியே நிப்பாட்டிட்டு எல்லாம் அவங்கவுங்க அப்படியே போயாச்சு. இந்த விருந்தினால் அந்த ஊரில் இருந்த பெருவாரியான மக்கள் இறந்துட்டாங்க. இந்த இழப்பு அந்த பெரிய மனுஷனுக்கு ரொம்ப அந்த விருந்து கொடுக்கணும்னு நினச்சார் இல்லையா, அவருக்கு ரொம்ப ஒரு மனசு வருத்தமாகி ரொம்ப அப்படியே நொடிஞ்சு போய் வீட்டோடு அப்படியே முடங்கிட்டார். இப்போ வந்து என்னென்னா கடவுளில் வந்து சித்திரகுப்தன் சொல்லுவாங்க இல்லையா, சித்திரகுப்தன் வந்து யார் என்னென்ன நம்ம செஞ்சாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சித்திரகுப்தன் தான் நம்ம செய்கிற பாவ புண்ணிய கணக்குகள்லாம் எழுதுகிறவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா. அப்படி சித்திரகுப்தன் வந்து அந்த கணக்கு எழுத போகிறப்ப யமதர்மராஜான்ட்ட கேட்குறாராம், ஐயா, மாதிரி இந்த ஊரில் இப்படி நடந்து இத்தனை மக்கள் இறந்துட்டாங்களே, இத்தனை மக்கள் இறந்ததுக்குரிய பாவ கணக்கை நான் யாருடைய பெயரில் எழுதட்டும் அப்படின்னு சொல்லவும், யமதர்மராஜா யாருடைய பேரில் எழுதுறதுன்னு சொல்லி பார்த்து அப்படியே நடந்த செயல்களை பூரா அப்படியே ஆராய்ச்சி பார்க்குறாரு. பார்த்தா அந்த பெரிய மனுஷன் விருந்து வைக்கிறோம் தான் நினச்சார். அப்போ அவர் மேலே இதை எழுத முடியாது. சமைத்த சமையல்காரர்கள் யாரும் இதை வேணும்னு சொல்லி செய்யலை. அப்போ அவங்க மேலேயும் இதை எழுத முடியாது. மேலே பருந்து தான் அந்த பாம்பு தானே விஷத்தை கக்கியது. அந்த பாம்பை விஷத்தை கக்கியது ஏன் கக்கியதுன்னு பார்த்தா அந்த பாம்பும் இதில் தான் நம்ம கக்கணும்னு நினச்சி அதை கக்கலை. அப்போ அதுகிட்ட தப்பிக்கணுங்கிறதுக்காக தற்செயலாக நடந்த செயல். அந்த கழுகுனால தான் அந்த பாம்பு இது பண்ணுச்சுன்னா, அந்த கழுகு தன்னோட இரையை தேடுவது ஒரு இயல்பான கடவுளுடைய படைப்பு தான். அப்போ அது இரையை எடுத்துகிட்டு இந்த வழியாக போனது ஒன்றும் இயல்பாக நடந்த செயல் தான். அதுவும் வேணும்னு சொல்லி திட்டமிட்டு எதையும் செய்யலை. அப்போ இதை வந்து யாருடைய கணக்கில் எழுதுறதுன்னு சொல்லி தெரியாமல் யமதர்மராஜாவும் குழம்பி போயிருந்தாராம். யமதர்மராஜா சொல்லாதனால இந்த சித்திரகுப்தனும் இது யாருடைய பாவ கணக்கில் எழுதுறதுன்னு தெரியாமையே குழம்பிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருந்த 2 பெண்கள்னு சொன்னால் எல்லோரும் கோவம் வரலாம். அதனால் ஏதோ ஒரு 2 நபர்கள்னு வச்சுக்குவோம். 2 நபர்கள்
பேசிகிட்ருக்காங்க. என்ன பேசிகிட்ருக்காங்கன்னா, "பாத்தியா அந்த பெரிய மனுஷன் விருந்து வைக்கிறேன்னு சொல்லி விருந்து வச்சு இருக்கிறவங்கள பூரம் கொன்னுட்டான்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்ருக்கிறத பார்த்துட்டு பார்க்குறாரு யமதர்மராஜா. ஆஹா! என்ன நடந்துச்சுன்னு சொல்லி தெரியாம இந்த 2 பேரும் இவன் தான் பழி செஞ்சான், அவன் தான் செஞ்சான்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்ருக்காங்க இல்லையா, அந்த பாவ கணக்க தூக்கி இவங்க 2 பேர் மேலே போடு அப்படின்னு சொல்லிட்டாராம். அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எந்த ஒரு செயலுமே நம்மளுக்கு எதுவுமே தெரியாமல் அதை பற்றி இப்படி நடந்திருக்கும், அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு எட்டுக்கட்டு பேசுகிறது வேண்டாம். 2வது, யார் எந்த சூழ்நிலை எப்படி நடந்துக்கிட்டாங்கங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அவர்கள் சூழ்நிலை அவர்களுக்கு தான் தெரியும். அப்போ அது தெரியாத பொழுது இப்படி நடந்தாங்க, அப்படி நடந்தாங்கன்னு நம்மளுடைய கருத்துக்களை அங்கே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரவர்கள் செயல்பாடுகள் அவரவருக்கு மனசை பொறுத்தது. அதனால் நம்ம யாருடைய செயல்பாடுக்கும் இப்படி அப்படின்னு சொல்லி கருத்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கருத்து சொல்ல போய் அதுக்குரிய பாவ புண்ணியங்களை யார் அனுபவிக்க போகிறா? நம்ம தான். அதனால் நம்ம எண்ணங்களை சரியாக செயல்படுத்துவோமானால் நம்மளுக்கு வெற்றி நிச்சயம். வாழ்க்கை வாழ்வதற்கே.